ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே. வாசிக்கப்படும் நூலின் பெயர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் குருவே சரணம். ஒரு உதாரணம். ஜனங்கள் ஏன் துக்கப்பட வேண்டும்? தம் ஆத்மஸ்வரூபம் விளங்காமல் இருப்பதால் துக்கப்படுகிறார்கள். தம் ஆத்மஸ்வரூபத்தை மறந்துவிட நேர்கின்றது. பிறர் தம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நிலையில் தாம் இருப்பவர்கள் என்று எண்ணிவிடுகிறார்கள். இவ்வித அறிவீனம் உள்ள வரையில் மனிதன் தன் தெய்வ ஸ்வரூபத்தை அனுபவிக்காமல் இருக்கும் வரையிலும் எப்போதும் துக்கங்களை இருந்தே ஆகும். அஞ்ஞானமே இருள். நன்றாக இருண்ட அறைக்குள் சென்றால் சுவற்றில் மோதிக்கொள்வாய் என்பது நிச்சயம். ஏதேனும் ஒன்றில் தலை மோதிக்கொள்ளும் அல்லது வேறு எவ்வித துன்பமாவது நடக்கக்கூடும். அதை நீக்க முடியாது. துக்க நிவர்த்திக்கு மார்க்கமில்லை. இந்தியாவில்தான் ஏழை ஜனங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டில் விளக்கு வைக்க கூட போதுமான தனம் கிடையாது. அந்த ஜனங்கள் வசிக்கும் தெருவழியே ராமன் போவது உண்டு. வீட்டுக்காரன் உள்ளே நுழைந்து தன் மனைவியை கோபித்துக் கொள்வதை கண்டிருக்கின்றான். இந்த மேஜையை ஏன் இங்கு வைத்தாய்? என் முழங்கால் இடித்து காயமடைந்து விட்டேன். அந்த நாற்காலியை ஏன் அங்கு போட்டாய்? என் கை ஒடிந்து விட்டது என்று இவ்விதம் ஏதேனும் புகார் செய்து கொண்டே இருக்கின்றான். இதற்கு பரிகாரம் ஏதேனும் உண்டா? எதுவும் கிடையாது. ஏனெனில் மனைவி மேஜையையும் நாற்காலியையும் வேறெங்காவது தள்ளி போட்டிருந்தாலும் கூட, அறையில் வேறெங்காவது போட்டிருந்தாலும் கூட, அந்த எஜமான் வேறெங்காவது சென்று இருட்டில் வேறு விதமாக இடிக்கப்பட்டிருப்பான். இருட்டு இருக்கும் வரையில் முழங்காலோ கைகளோ கழுத்தோ புஜங்களோ இடிக்கப்பட்டுத்தான் ஆகும். தலையானது மேற்கூரை அல்லது சுவற்றில் இடிபடும். இதற்கு பரிகாரம் கிடையாது. அறையில் விளக்கேற்றி வைத்தால் போதும். வஸ்துக்கள் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் துன்பப்பட வேண்டியது இல்லை. இடம் விட்டு இடம் காயப்படாமல் உலாவலாம். உலகிலும் அம்மாதிரியே தான் இருக்கிறது. துக்க நிவர்த்தி வேண்டுமானால் சந்தர்ப்பங்களை சரிப்படுத்திக் கொள்வது மட்டும் போதாது. வாழ்க்கையில் அந்தஸ்து இப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது மட்டும் போதாது. உள்ளே இருக்கும் ஜோதிமயமான சூரியன் சீராக இருக்குமானால் நிலைமையை ஒழுங்குபடுத்தி கொள்வதால் தான் துக்க நிவர்த்தி உண்டு. சாமான்கள் நிலைமைகளை மாற்றுவதன் மூலமாக துக்க நிவர்த்தி அடையலாம் என்று நினைத்து ஜனங்கள் காரியங்களை செய்கின்றனர். உலகில் இதை இப்படி மாற்றி அதை அப்படி மாற்றி செய்வதால் காரிய பூர்த்தி என்கிறார்கள். தனத்தை சேர்ப்பதாலும் பெரிய மாளிகை கட்டுவதாலும் பிறருக்கு சொந்தமான சில பூமிகளை வாங்குவதாலும் துக்க நிவர்த்தி ஆகலாம் என்று நினைக்கிறார்கள். உங்களை சுற்றியுள்ள சந்தர்ப்பங்களை மாற்றுவதாலும் உங்கள் சாமான்களை இப்படி அப்படி மாற்றுவதாலும் உங்களுக்கு துக்க நிவர்த்தி உண்டாகாது. உங்கள் அறைக்குள் வெளிச்சத்தை கொண்டு வந்தால் மாத்திரமே, ஞான ஒளியை அடைந்தால் மாத்திரமே, உங்கள் இருதயஸ்தானத்தில் அனுபவபூர்வமாக அறிவை அடைந்தால் மாத்திரமே நிவர்த்தியாக தள்ளப்படும். துக்க நிவர்த்தி என்பது அடையப்படும். இருள் நீங்கட்டும். உங்களை எதுவும் பிறகு துன்பப்படாது. இந்த நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். குருவே சரணம். ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே. துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும். உதாரணங்கள் தொடரும்.